நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இந்த உடல் சூடு என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த உடல் சூடு இருக்கவங்க நெறைய பேர் சொல்லுவாங்க, "சூட்டுடம்பும்பாங்க, சீதள உடம்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதில இந்த சீதள உடம்பு இருந்தாலும் பிரச்சனைங்க, சூட்டு உடம்பு இருந்தாலும் பிரச்சனை. சீதள உடம்பு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெயில் காலங்கள்ல கூட அவங்க வெந்நீர் தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா மழையில நனைஞ்சா கூட அவங்க உடம்பு வந்து சளி பிடிச்சிடும். அந்த மாரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா, இந்த சூட்டு உடம்புக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத விட பெரிய பிரச்சனை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கனு, முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டா கூட, அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்துரும். கண்ணெல்லாம் உள்ள போயிடும். உடம்பே ஏறாது. சூட்டு உடம்புக்காரவங்களுக்கு உடம்பே ஏறாது. என்ன சாப்பிட்டாலும் அப்படியே வந்து ஓமக்குச்சி மாரியே இருப்பாங்க. இப்ப இந்த சூட்டு உடம்ப மாற்றி, ஒரு நார்மலான உடம்புக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, இந்த பாதாம் பிசின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான மருந்து. இந்த பாதாம் பிசினுக்கு வாதிமை மெழுகுன்னு கூட ஒரு பேர் இருக்கு. இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நெறைய மருத்துவ குணங்களை கொண்டதுங்க இது. இது வந்து சித்தா, ஆயுர்வேத முறையில பெருமளவு வந்து இது பயன்படுது. இந்த பிசின வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிசின்ல வந்து நெறைய சத்து இருக்கு. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரத சத்து, சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து அந்த மாரி ஒரு எண்ணில் அடங்காத சத்துக்கள் எல்லாம் வந்து இந்த பாதாம்ல இருக்கு. இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து சூட்ட தணிக்க பயன்படுது. அதே மாரி வெயில் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம ஹீட்ல வந்து ஏற்படுற அத்தனை பிரச்சனையும் வராம தடுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த பாதாம் பிசின வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எடுத்து இரவு முழுதும் தண்ணீர்ல ஊற வச்சு, மறுநாள் இத சாப்பிட்டுட்டு வரும்போது, உங்க உடல் வந்து அ நல்லா வந்து கூலிங்கா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியவும் கொடுக்கும். அதாவது நைட்ல ஊற வச்ச பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 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 சின்னதா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஊற வச்சீங்கன்னு சொன்னா, அது வந்து நல்லா நெறைய ஊறி நெறைய வந்திருக்கும். அத எடுத்துட்டு ஒரு டம்ளர்ல போட்டு, கொஞ்சமா பால் போட்டுட்டு, அதில கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து இத நீங்க உள்ளுக்குள்ள சாப்பிட்டுட்டு வரும்போது, நிச்சயமா வந்து உங்க உடம்பு வந்து கூலிங் ஆயிடும். அதேமாரி சளி பிடிச்சு அந்த மாரி பிரச்சனைலாம் வராது. நீட்டா நல்லா இருக்கும். இத தொடர்ந்து நீங்க சாப்பிடலாம். அதேமாரி இத வந்து ஜூஸ்ல கலந்துக்கலாம். சர்பத் போட்டு சாப்பிடலாம். அந்த மாரி இருக்கு. அதேபோல இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்செரிச்சல், செரிமான பிரச்சனை போன்றவற்ற கூட இது சரி செய்யுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு எத சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சலா இருக்கும். அது உங்களுக்கு ஜீரணமே ஆகாது. நெஞ்சில மேல, மேல, மேல இருக்கும். அந்த மாதிரியான உணவு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த செரிமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க இந்த பாதாம் பிசின எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து தவிர்க்கலாம். அதேபோல இந்த பாதாம் பிசின்ல இருக்க தாது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கும், இந்த தசைகள வலுவாக்குறதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது ஜிம்முக்கு போறவங்க, இந்த பாதாம் பிசின தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்க, அவங்களோட எலும்பு வந்து நல்லா இருக்கும். அதேமாரி டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து இல்லவே இல்லாது இருக்கும். அதேபோல இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை இருக்கவங்க, இந்த பாதாம் பிசின சாப்பிடுறது மூலமா, அ அவங்க வந்து குணமாகலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த விந்தணு தொடர்பான பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த பாதாம் பிசின சாப்பிட்டுட்டு வரும்போது, அதுவும் வந்து குணமாயிடும். அதாவது உடல் சூட்டுனால தாங்க உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் வருது. அத வந்து தொடர்ந்து சாப்பிட்டா அது வந்து குணமாகும். அது மாத்திரம் அல்ல, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இருக்காங்க. அதாவது ஒல்லியா இருப்பாங்க. அவங்க வந்து குண்டாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து பாதாம் பிசின பால்ல போட்டு நல்லா கலந்து சாப்பிடும்போது, அவங்கள உடம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஓரளவுக்கு குண்டாகி, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி காணப்படுவாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு சத்து, ஆரோக்கியமும் இருக்கும். இதில வந்து இந்த பாதாம் பிசின் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதாம் பிசின் வந்து நம்மள இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இந்த பாதாம் பிசினுக்கு வந்து முதுமையை தவிர்க்கிற ஒரு சத்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம உடம்புல விரைவில் வர இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் அவை எதிர்த்து போராடும் தன்மை இந்த பாதாம் பிசினுக்கு இருக்கு. அதேபோல இந்த தோல் நோய் இருக்கு பாருங்க. சில பேருக்கு தோல் எல்லாம் வந்து வறட்சியா இருக்கும், வெடிச்சு இருக்கும் அப்பப்போ. என்னதான் இருந்தாலும் ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம அவங்க உள்ளுக்குள்ளே தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பாதாம் பிசின் அந்த பாக்டீரியாவெல்லாம் கொன்னுட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு நோய் இல்லாத அவங்கள வந்து குணப்படுத்துது. இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஐஸ்கிரீம், குளிர்பானம், ஜெல்லி போன்றவற்றில் கூட இதை வந்து சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாதாம் பிசின். இதை நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதே போல் வந்து மருந்து கடைகள்லையும் நிறைய கிடைக்கும். இதை வாங்கி அதை பயன்பெற்று உங்களோட ஆரோக்கியத்தை